முருகனுக்குன்னு இருந்தது அவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பா அம்மாவும் இல்லாதனால அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இட்லி கடையை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா கடையை தனியா எடுத்து நடத்த முடியாதுன்னு அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுக்கிறான். அந்த பொண்ணும் நம்ம முருகனும் சின்ன வயசுல இருந்தே கிளாஸ்மேட். விடிய காலையில 3 மணிக்குன்னு அலாரம் வச்சு காலையில எழுந்திருச்சு நல்லா குளிச்சுட்டு அவங்க அப்பா எப்படி கிளம்பி கடையை திறக்க போவாரோ அதே மாதிரியே இவனும் கிளம்புறான். அந்த அம்மியில ஃபர்ஸ்ட் டைமா மாவாட்டுறனால இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அந்த பொண்ணும் இவனுக்கு ஹெல்ப் பண்றா. இந்த சிவனேசன் இட்லி கடையை திறந்ததுமே இந்த இட்லியை சாப்பிடறதுக்குன்னே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கடைக்கு வெளியில வெயிட் பண்றாங்க. நம்ம முருகனும் இட்லினா சுட்டு வர கஸ்டமருக்கு வைக்கிறான். ஆனா சாப்பிட்டு பார்த்த அந்த கஸ்டமர் எல்லாருமே இவங்க அப்பாவோட இட்லி சுடுற டேஸ்ட இவனால கொண்டு வர முடியலன்னு எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதனாலே இவன் கடைக்கு வர கஸ்டமர் எல்லாமே ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. இவன் கடைக்கு பக்கத்திலே இருக்கிற புரோட்டா கடையில ரொம்ப கும்பல் ஏற ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம முருகன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கனவுல வந்து, நீ எந்த வேலை செஞ்சாலும் பிடிச்ச வேலையை செய்ய, அதை மனசார செய்ய, அதை ஒரு ஆர்வத்தோட செய்ய, அந்த வேலை நல்லா வரும். அவங்க அப்பா சொன்னதை கேட்டோனே இவன் கனவுல இருந்து எழுந்துடுறான். காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு அவங்க அப்பா மாதிரியே வேஷ்டி சட்டனா போட்டுட்டு சாமினா கும்பிட்டுட்டு பட்டை அடிச்சுட்டு அவங்க கடை கிளம்பி அவங்க அப்பா கூட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்க கடையில இருக்கிற வேலையனா பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமினா கும்பிட்டு உரல்ல மாவாட்ட ஆரம்பிக்கிறான். அவன் மனசார ஒரு அன்போட அந்த வேலையை செஞ்சனால அவன் செஞ்ச அந்த இட்லியும் அவங்க அப்பா செஞ்ச பதத்துல வருது. அதை சாப்பிட்டு பார்த்த அந்த கஸ்டமரே அவங்க அப்பா செஞ்ச மாதிரியே இருக்கேன்னு கண் கலங்கிடுறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப இவன் முன்னாடி ஃபாரின்ல வேலை பார்த்த அந்த ஓனரோட பையன் வந்து கடைக்கு முன்னாடி நிக்கிறான். ஏன்னா இவங்க வீட்டு பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பான். இவன் திரும்ப அந்த ஃபாரின் போகாதனால இவனை தேடி இவங்க எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. இந்த தகரடப்பா கடைக்காக தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாம இங்க ஓடி வந்தியான அவனை அடிச்சுட்டு அவன் கடையில மாட்டி இருக்கிற அந்த சிவனேசன்கிற அந்த போர்டை கீழே தூக்கி எறிஞ்சிடுறான். அவங்க அப்பா கடை மேல கைய வச்சனால நம்ம முருகனும் கோவப்பட்டு அவனை அடிச்சிடுறான்.